ஆக 4 எக்காலங்கள் ஊதப்பட்ட போது மனிதர்களுக்கு நேரடியான தாக்குதல் எதுவும் இல்லை. சமுத்திரத்துல போய் விழுந்தது, அங்க ஒரு பிரச்சனை உண்டானது, அப்படியும் இப்படியுமா தான் இருக்கும். நேரடியான ஒரு தாக்குதல், நேரடியாக மனுஷனை வந்து எதுவும் தாக்காது. ஆனால் இனிதான் இருக்கிறது நேரடியான தாக்குதல். மனுஷனுக்கு நேரடியான தாக்குதல் உண்டு. 9ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிப்போம். 5ஆம் தூதன் எக்காலம் பாருங்கள், நல்ல கவனிங்க. இதுவரைக்கும் விழுந்ததெல்லாம் நட்சத்திரம். இது நட்சத்திரம் தான். ஆனா இந்த நட்சத்திரத்துக்கு கையில் என்ன கொடுக்கப்படுகிறது? பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. ஆமென். அப்போ இது ஒரு தேவதூதன். அல்லேலூயா. இது நல்ல தூதனா கெட்ட தூதனா என்று அநேகம் பேர் இதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது இருக்கட்டும். ஆனால் ஒரு காரியம் இதில் தெளிவுபடுகிறது. பாதாள குழியின் திறவுகோல் யாரிடத்துல இருக்கும் சொல்லுங்க? யாரிடத்துல இருக்கும்? சாத்தான்டையா? சாத்தான்ட்டு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல. ஆண்டவர்கிட்ட சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ரெண்டுக்கும் சந்தேகம். யார்கிட்ட இருந்தா என்ன? நம்ம பாதாளத்துக்கு போகாம இருந்தா போதும். பாதாளமும் வேண்டாம், பாதாளத்தின் திறவுகோலும் வேண்டாம். அல்லேலூயா. அப்போ இங்க இருக்கிறத பாருங்கள், வாசித்து பாருங்கள். தேவநாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும். எதுல இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷத்தின் 1ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசிப்போம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாதாளத்தின் திறவுகோல் யாரிடத்தில் இருக்கிறது சொல்லுங்க? ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. திறவுகோல் என்றால் நம்ம வைத்திருக்கிறதான சாவி மாதிரி கிடையாது, அதிகாரம். அல்லேலூயா. பாதாளத்தின் அதிகாரம் சாத்தானிடத்தில் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க சாத்தாவனை நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். சாத்தான் நரகத்துக்கு கொண்டு போகிற அதிகாரம் கூட அவனுக்கு கிடையாது. நல்ல கவனிங்க. சாத்தான் நரகத்துக்கு கொண்டு போகிற அதிகாரம் சாத்தானுக்கு கிடையாது. என்ன எல்லாரும் இடம் பெயர்ந்துட்டே இருக்கீங்க? சரி, எக்காலம் என்ன ஊதல? ஓகே. அப்போ பரலோகத்துக்கு அதிகாரி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவன். அதே போல பாதாளத்திற்கும் அதிகாரி யாரு? தேவன் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன சாத்தான் நரகத்துக்கு கொண்டு போயிடுவான், சாத்தான் நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். அப்படி ஒரு வசனம் கிடையாது. ஏனென்றால் சாத்தானே நரகத்துக்கு தான் போக போறான். அல்லேலூயா. சாத்தானையே நரகத்துக்கு தள்ள வல்லமை பெற்றவர் யார்? நம்முடைய தேவன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன், மரித்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த தேவன். ஆமென். சரி, அப்போ அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. 2வது வசனம். ம் 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 அல்லேலூயா. அடுத்த வாசிங்க. ம் 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 ஆமென். அப்போ அங்கே இருந்து புகை எழும்பிற்று. பாதாளம் என்றால் ஒரு ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம். கிணறு இருக்கும், 100 அடி கிணறு, 200 அடி கிணறெல்லாம் இருக்கும். அதற்கு ஒரு அளவு உண்டு. ஆனால் பாதாளத்தின் ஆழத்திற்கு அளவே கிடையாது, போயிட்டே இருக்கலாம். அந்தகாரம், இருள் நிறைந்து இருக்கும். எவ்வளவு தூரம் என்றே தெரியாது.
ஆமென். சமுத்திரம் மிகவும் ஆழமாயிருக்கும், ஆனால் அதற்கும் ஒரு அடிமட்டம் உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பாதாளம் என்று சொல்லக்கூடியது ஆழமே இருக்காது, அது போய்கொண்டே இருக்கும், அதிலே அந்தகார இருள் இருக்கும். அப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெட்டுக்கிளிகளை இனி வருகிறதான ரோபோட் அப்படின்னு சொல்றாங்க. ஆமே, ரோபோட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அப்படி சொல்றாங்க. இது எங்க இருந்து வருகிறது? பாதாளத்திலிருந்து. ரோபோட் யாரு செஞ்சது? மனுஷன் செஞ்சது. மனுஷன் செஞ்சது பாதாளத்தில் இருக்காது. ஆண்டவர் அதிகாரம் வைத்திருக்கிற இடத்துல அது இருக்காது. அது ஒரு ஆதாரம். அல்லேலூயா. அப்போ தேவன் படைத்த காரியங்கள் தான் உள்ள இருக்கும், மனுஷன் படைத்த காரியங்கள் அங்க போகாது. அது ரோபோட் அல்ல, அது வெட்டுக்கிளி. அதை போல இருந்தது. அதற்கு தேளை போல ஆமென் என்ன கொடுக்கப்பட்டிருந்தது? ஆமா, கொட்டக்கூடியதான வல்லமை அதற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பாருங்கள், இது யாரா இருக்கலாம்? வேதத்திலே உள்ள வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இவைகள் அசுத்த ஆவிகள். நல்ல கவனிங்க எல்லாரும், இவைகள் எவை? அசுத்த ஆவிகள். அதற்கு ஆதாரமாக 2 பேதுரு 2வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு. பாவம் செய்த தூதர்களை, நல்ல கவனிங்க, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி, அந்தகார சங்கிலி நரகத்திலே தள்ளி, நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. போதும். ஆமென். தேவனை ஆராதித்ததான தூதர்கள் சில கீழே விழுந்தார்கள். எவை கீழே விழுந்தது? பாவம் செய்த தூதர்கள். அதிலே சாத்தான் இப்போது கட்டப்படவில்லை, ஆனால் அவனுக்கு துணையாக நின்றவர்கள் சிலர் கட்டப்பட்டார்கள். ஆமென். சாத்தான் எப்படி விடுவிக்கப்பட்டானோ அதை போல அவனுக்கு கூட சில அசுத்த ஆவிகள் அவனுக்கு பக்கத்துல சுத்திட்டே இருக்கிறது. ஆமென். ஆனால் சில தூதர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? இந்த பாதாள குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எதற்காக? எல்லாம் ஆண்டவர் ஒரு பிளானோட தான் பண்ணுவார். ஆமென். சாத்தானுக்கு உதவி செய்யறதுக்கு கொஞ்சம் பேரையும், ஆமென், இந்த உபத்திரவ காலத்துல வர்றதுக்கு கொஞ்சம் பேரையும் இங்க வைத்திருக்கிறார். அப்போ இந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் மனுஷனை நேரடியா தாக்கணும்னு சொன்னா தேவன் பாதாள குழியின் திறவுகோலை கொடுத்தாதான் முடியும். சும்மா அசுத்தாவின்னு சொல்லக்கூடாது. ஆமென். நம்முடைய ஆவியினாலேயே, நம்முடைய இச்சையினாலேயே இழுக்கப்பட்டு என்ன செய்கிறோம்? சோதனைக்கு உட்படுகிறோம். அப்போ இப்போதான் என்ன செய்யப்படுகிறது? பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டு அதிலிருந்து என்ன எழும்பிற்று? பெருஞ்சூளையின் புகை எழும்பிற்று. அந்த குழியிலிருந்து, அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. 4வது வசனத்தை வாசிப்போம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பாருங்கள், இதற்கு முன்பதாக யாருடைய நெற்றிகளில் எல்லாம் முத்திரை போடப்பட்டதோ அவர்களை தவிர மற்ற எல்லா மனிதர்களை, எந்த மரங்களையும் கிடையாது. வெட்டுக்கிளிகள் என்ன செய்யும்? வெட்டுக்கிளிகள் நல்ல தாவரங்களை தான் அவை சாப்பிடும். ஆனால் இவை யாரை துன்பப்படுத்தும்படியாக வருகிறது? மனிதர்களை துன்பப்படுத்தும்படியாய் வருகிறது. இப்படிப்பட்ட அதிகாரம் இப்போது அசுத்த ஆவிகளுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படித்தானே? கொடுக்கப்பட்டா நம்ம தாங்குவோமா? அப்படித்தானே? அல்லேலூயா. மரித்த ஆவிகள் அவை ஒன்றும் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு
நியாய தீர்ப்படைவதும். நியாய தீர்ப்பிலேதான் மரித்த ஆவிகள் எழுந்திருக்கும். சரி, அசுத்த ஆவிகளை பொறுத்தவரையிலே தேவனிடத்திலிருந்து அதிகாரம் கிடைத்தால்தான் அவை பூமிக்கு வர முடியும். ஒருவேளை பூமியில் இருக்கிறதான அசுத்த ஆவிகள் கூட, சாத்தான் கூட தேவனிடத்திலே போய் பெர்மிஷனை வாங்கிட்டு தான் இங்க வந்து சோதனை செய்ய முடியும். அல்லேலூயா, ஆமென். எனவே இப்படிப்பட்டதான வார்த்தையில விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். இருட்டுல பேய் நிக்குது, ஆமென். கல்லறையில பேய் படுத்து தூங்குது, அப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல எவ்வளவு கல்லறை இருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? அப்படிதானே? உலகம் தோன்றி எத்தனையோ ஆண்டுகள் ஆகிறது. ஒரு 500 ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த இடத்துல கல்லறைகள் இருந்திருக்கும். அப்படித்தானே? எல்லாரும் பயப்படுறாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தூங்கி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எனவே இந்த பூமியில மரித்த தாத்தாவோ பாட்டியோ யாரா இருந்தாலும் உங்க கனவுல திடீர்னு வந்துட்டா நீங்க நினைக்க கூடாது, அவங்க இன்னும் போகல போல இருக்கு, என்னையே சுத்தி சுத்தி வாராங்க. அப்படிப்பட்ட அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். வாசிப்போம். பாருங்க, முக்கியமான ஒரு காரியம். கொலை செய்திருந்தா அவங்களுக்கு அந்த வேதனை தெரிந்திருக்காது. ஆமென், அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வேதனை என்னால் தாங்கவே முடியவில்லை, என் ஜீவன் போனால் நலமாயிருக்கும். யோபின் மனைவி சொன்னாங்க, நீர் படுகிற வேதனையை என்னாலேயே சகிக்க முடியல, என்ன செய்து ஜீவனை விடும். அப்போ இப்போ தேவனை தூசிச்சாலும் சரி, நீங்க என்ன செஞ்சாலும் சரி, சாவு உங்களுக்கு வரவே வராது. தேள்ல கொட்டுப்பட்டவன் எல்லாம் சத்தம் போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பான். எங்க பார்த்தாலும் அந்த வேதனையின் அலறல் எல்லா இடத்திலையும் கேட்டுக்கொண்டே இருக்கும். யார் மட்டும் அந்த தேள்னால உபத்திரவப்பட மாட்டார்? சொல்லுங்க. தேவனுடைய முத்திரையை தரித்தவர்கள், அவர்கள் இந்த தேளின் இந்த வெட்டுக்கிளியினாலே இவர்கள் சேதமடைய மாட்டார்கள். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். போதும். அப்போ வெட்டுக்கிளிகள் அல்ல, தேவ தூதர்களை விழுந்த தூதர்கள் என்று நான் சொன்னேனே, இப்ப புரிகிறதா? முகங்கள் எப்படி இருந்தது? சொல்லுங்க. முகங்கள் எப்படி இருந்தது? வெட்டுக்கிளி போல இருந்ததா? மனுஷனை போல இருந்தது. தலையில என்ன இருந்தது? பொன்மயமான கிரீடம் இருந்தது. அடுத்தது சொல்லுங்க. சிங்கத்தை போல பற்கள் இருந்தது. அடுத்தது, சிங்கத்தை போல பற்கள் என்றால், சிங்கம் ஒரு இரையை பிடித்தால் என்ன செய்யாது? சொல்லுங்க. விடவே விடாது. அதை போல இதனுடைய வாயிலிருந்து எதுவும் தப்பவே முடியாது. இனி அதற்கு மார்க் கவசங்கள் இருந்தது. ஆமென். அப்படி என்றால் இதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அந்த வசனம் இருக்கிறதா? வாசியுங்கள். என்ன கவசம்? இரும்பு கவசம். மனுஷர்கள் எல்லாரும் எதிர்த்து நின்று நம்மை உபத்திரவப்படுத்துகிறதான இந்த வெட்டுக்கிளிகளை நம்ம கொன்னு போடுவோம் அப்படின்னு சொல்லி
இவர்கள் திட்டம் தீட்டினாலும் யாராலும் இவர்கள் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. எதுக்கு அதுக்கு கோபம் அதிகமாயிட்டே இருக்கும். எங்க இருந்தாலும் தப்பவே முடியாது. முத்திரையை தரிக்காதவர்களை அது துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும். அடுத்தது ம் 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 போதும். அப்போ எத்தனை மாசம் இது சேதப்படுத்தும்? 5 மாதங்கள். 5 மாதங்கள். முதல் மாசத்துல கொட்டு வாங்கியிருந்தான்னு சொன்னா, ஆமே 5 மாசம் வரையிலே அந்த வலி இருக்கும். வலி ஒருவேளை குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா அது ரீசார்ஜ் பண்ணக்கு தேடி வரும். இவனுக்கு சத்தம் குறைஞ்சிட்டுனா இவன் அமைதியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இதனுடைய வாயிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இதை யாரும் எதிர்க்க முடியாது. இனி இது பார்வைக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம எல்லாம் நினைப்போம் ரொம்ப பார்க்கறதுக்கு கொடூரமா இருக்கும். அப்படி அல்ல, இவை மிகவும் அழகாய் இருக்கும். எப்படி? ஸ்திரீகளின் கூந்தலை போல. எப்படி? நல்ல கூந்தல் எல்லாம் வச்சிட்டு இனி தலையில என்ன இருக்கிறது? ஒரு ஏஞ்சல். இது என்னது? ஏஞ்சல். ஆனா ஒரு கொட்டு கொட்டுதுன்னு சொன்னா 5 மாசம் வரைக்கும் வலிக்கும். ஆமென், அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். ம் ஆ ஆ ம் ஆ ம் போதும். முதலாம் ஆபத்து. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க விட்டுட்டோமோ? அவைகளுக்கு ஸ்திரீகளின் கூந்தலை போல இருக்கிறது நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேனா? இருக்கிறதா? 8வது வசனம். பாத்தீங்களா? ஆமென். நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப அழகா தான் வருவாங்க. ஆமென். எங்க இருந்து வந்தவங்க இவங்க? நீ அந்த இவரை புகழ்ந்து சொல்லும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். ஆண்டவர் படைத்தது. ஆண்டவர் பார்த்து பார்த்து படைத்த தூதர்களாக்கும் இவர்கள். ஆனா இப்ப தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நல்ல காரியங்கள் செய்ய வேண்டியவர்கள். ஆமென். மனிதர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டியவர்கள் பாவம் செய்தபடியினாலே அந்தகார சங்கிலிகளாலே கட்டப்பட்டவர்கள். நேரம் வரும்போது கைவிடப்பட்டவர்கள். நம்ம எப்போ போனோம்? 12:30 போனோம். அப்படித்தானே? உங்களை சொல்லல. சரி. நம்ம எப்ப போனோம்? 3ஆம் அதிகாரத்திலே போயிடணும். அடுத்தது இருக்கிறவர்களுக்கு இந்த உபத்திரவ காலம், மிகுந்த உபத்திரவ காலம் உண்டு. வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். வாசியுங்கள். கலாத்தியர் 6வது அதிகாரத்தின் 8வது வசனம். தன் மாம்சத்திற்கேற்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கேற்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஹல்லேலூயா. அப்போ மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் எதை தான் அறுப்பானாம்? சொல்லுங்க. அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஒருபோதும் அழிவை அறுக்க மாட்டான். அப்படி என்றால் இந்த உபத்திரவ காலத்திலே
ஆவிக்கென்று விதைக்கிற தேவ பிள்ளைகள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே முத்திரையிடப்பட்ட என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, ஆம், அவர்கள் தேவனை அறிந்தவர்கள், அல்லேலூயா. ஆனால் அவருடைய இரகசிய வருகையிலே கைவிடப்பட்டவர்கள். ஆமென். ஆனால் உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒருபோதும் அழிவை அறுப்பதில்லை. அதற்கு பதிலாக எதை சுதந்திரித்துக் கொள்வார்களாம்? நித்திய ஜீவன். ஆமென். வசனம் என்ன அழகா சொல்லுகிறது பாருங்க. அதான் நான் சொன்னேன், சபை ஒருபோதும் உபத்திரவத்துக்குள்ள போகாது. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த காரியங்கள் எல்லாம் பூமியிலே சம்பவிக்கும் பொழுது, ஆமென், இங்கே படுகிறதான உபத்திரவத்திலே நமக்கு பங்கு இல்லை. ஒருவேளை முத்திரையிடப்பட்டதான அந்த தேவ பிள்ளைகளை இந்த வெட்டுக்கிளிகள் சேதப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பூமியிலே வாழ்கிற எல்லாருக்கும் அழுகையும் பற்கடிப்பும் உண்டு. ஆமென். தண்ணீர் கசப்பாகும், நல்ல ஆகாரம் கிடைக்காது, பஞ்சத்தினால் இருக்கும், பூமியிலே சமாதானம் இருக்காது. ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான். அல்லேலூயா. அதே அதிகாரத்திலே இப்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 2வது அதிகாரம், ஆவிக்கென்று விதைத்தல் என்றால் என்ன? 2வது வசனம், 6வது அதிகாரத்தின் 2வது வசனம். ஆவிக்கென்று விதைத்து நித்திய ஜீவனை எப்படி நாம் அறுப்பது? அந்த கலாத்தியர்லே என்ன சொல்லி இருக்கிறது? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. பாருங்க, இப்போதே இப்படிப்பட்டதான இந்த வெட்டுக்கிளியை போன்ற இந்த அசுத்தாவிகளை நாம் சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போதே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. ஆமென். இதுதான் ஆவிக்கென்று விதைத்தல். இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். நிறைவேற்றினா, ஆமென், இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். இந்த பிரமாணத்தை நிறைவேற்றினா நீங்கள் கைவிடப்படுவதில்லை. தொடர்ந்து வாசிப்போம். ஒருவன் தான் ஒன்றுமில்லாத. 4வது வசனத்தை வாசிப்போம். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மற்றவர்களை நாம் குற்றப்படுத்துவோம் இல்ல, நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். இங்க இருக்கிற எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. ஆமென். அப்போ பாருங்கள், ஒருவன் அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். சோதித்து பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவிலேயே ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. அப்படித்தானே? நீங்க தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லும், சரி கரெக்டா செஞ்சா, நன்மை செய்தா உங்க ஆத்துமாவே உங்களை பாராட்டுமா? அல்லேலூயா. நீ வசனத்தின்படி செய்தாய், உங்களுக்கு ஒரு நல்ல தைரியம் உண்டாகும், உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும். இதுதான் விசுவாசம், கிரியை உள்ள விசுவாசம். அப்ப தேவனுடைய பிரமாணம் என்ன? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. ஒருவர் பாரத்தை என்ன செய்யணும்? ஒருவர் சுமக்கணும். முதல்ல நம்ம வீட்டில் உள்ளவர்களுடைய பாரத்தை நம்ம சுமக்கணும். அப்படிதானே? அல்லேலூயா. சகோதரனுடைய பாரத்தை இன்னொரு சகோதரன் சுமக்கணும். தாய் தகப்பனுடைய பாரத்தை பிள்ளைகள் சுமக்கணும். பிள்ளைகளுடைய பாரத்தை டெய்லி அவங்க சுமந்துட்டு தானே இருக்கிறாங்க. அப்படிதானே? தாய் தகப்பன் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. இனி நம்மோடு வேலை செய்கிற ஒருவர் பலவீனப்பட்டால், அல்லது விசுவாசத்திலே பலவீனமாயிருந்தால், பணத்தில பலவீனமாயிருந்தால், உடல்ல பலவீனமாயிருந்தால் தாங்கணும். சகல காரியத்திலையும் தாங்கணும். கண்ணீரோடு இருந்தா என்ன செய்யணும்? அவருடைய கவலைகளை கேட்கணும். நிறைய பேர் கண்ணீரோடு கவலையோடு இருக்கும்போது கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட இருந்து நீங்க பேசுனீங்கனாலே அவங்க கவலை என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். அப்படிதானே? ஆனா பேசுறதற்கு ஆளு, கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. அல்லேலூயா. ஆமென். பேச தொடங்கின உடனே
உனக்கு என்னைக்கும் இதுதான் கதை. உனக்கு மிச்சமா எனக்கு பாரம் இருக்கு, எனக்கு கஷ்டம் இருக்கு. தாங்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஒருவேளை கேட்டாலும் என்ன செய்வாங்க? பரியாசம் பண்ணுவாங்க. அடுத்தவங்க கிட்ட போய் பரியாசம் பண்ணுவாங்க. அப்படி அல்ல, கிறிஸ்துவை போல. இது என்னதான்? கிறிஸ்துவினுடைய பிரமாணமா இருக்கிறது. அடுத்தது, அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஆமென். அதான் சொன்னேன். அவருடைய பிரமாணத்தை நாம் ஒவ்வொரு காரியத்திலும் நிறைவேற்றினா நம்முடைய ஆத்துமாவே நம்மை குறித்து என்ன செய்யும்? மேன்மை பாராட்டும். தவறு செய்திருந்தா நமக்குள்ள இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவதனால நமக்கு சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. அடுத்தது வாசிப்போம். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் 7 மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் தன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். 9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. இதெல்லாம் பிரமாணம். எல்லாத்தையும் மனசுல ஏத்திக்கணும். அல்லேலூயா. எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆமென். நன்மை செய்கிறதில் என்ன செய்யக்கூடாது? நன்மை செய்கிறவர்கள் நமக்கு தீமையே செய்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. அவர்களுக்கு நன்மையை தான் செய்யணும். அப்படி செஞ்சு பாருங்க, உடனடியாகவே உங்களுக்கு அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் திறக்கும். ஆமா, அல்லேலூயா. நீங்க எவரை அதிகமாய் வெறுக்கிறீர்களோ அவர்களுக்கு முதல்ல போய் நன்மை செய்யுங்க, உங்கள் கட்டுகள் உடைக்கப்படும். அல்லேலூயா. இது பெரிய ரகசியமாக்கும். உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்காதோ, யார் உங்களுக்கு அதிகமான அநியாயத்தை செய்தார்களோ அவர்களை முதல்ல மன்னித்து அவர்களுக்கு ஏற்ற உதவியை செய்யுங்க. ஆமென். நீங்கள் மாமிசத்துக்கென்று விதைக்கவில்லை, ஆவிக்கென்று நித்திய ஜீவனை அறுப்பீர்கள். நித்திய ஜீவனை பெற்றவன் இந்த உலகத்திலும் சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியம், 2026 உங்க மனசுல நீங்க நினைத்து கொள்ளுங்க, உங்களுக்கு பெரிய விரோதி யாரு? என்ன பார்க்காதீங்க. ஒரு விரோதி இருப்பார், ஒரு சத்துரு இருப்பார். டெய்லி உங்களை துன்பப்படுத்துகிற, கெட்ட வார்த்தையினால பேசுகிற, அல்லது ஏதோ ஒரு காரியத்தினால. நிறைய பேருக்கு வீட்டாரே சத்துரு. யாரு? நிறைய பேருக்கு வீட்டாரே சத்துரு. சரி, யாராயிருந்தாலும் சரி, உங்க மனசுல நீங்க நினைத்து கொள்ளுங்க. நினைச்சாச்சா? அந்த நபர் இன்னைக்கு போறீங்க அவர்கிட்ட, கொஞ்சம் பாதுகாப்போட போங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அவரும் இதே பகையோட இருந்தாலும் இருப்பார் ஒருவேளை. எந்த காரியத்திலே அவர் உங்கள் மேல குறை வைத்திருக்கிறாரோ அதை முதல்ல நிறைவாக்குங்க. அல்லேலூயா. அவரை மன்னியுங்கள். உன்னை மன்னித்து விட்டேன்னு சொல்லுங்க. ஒருவேளை அவர் தான் குற்றம் செய்திருக்கலாம், நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. என்னையும் மன்னித்து விடுன்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இது மாமிசத்துக்கென்று விதைக்கிறதல்ல, ஆவிக்கென்று விதைக்கிறது. ஆமென். ஒருவேளை இப்பொழுது நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கலாம், அவர்கள் இப்பொழுது தாழ்த்தப்பட்டிருக்கலாம். பரவாயில்ல, அவங்களுக்கு வேண்டிய உதவியை செய்யுங்கள். இதற்காக தான் நான் காத்திருந்தேன்னு சொல்லக்கூடாது. வேண்டிய உதவிகளை செய்யுங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வோம்? சொல்லுங்க. அறுப்போம். ஆகையால் நமக்கு சமயம் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆமென். எல்லாருக்கும் செய்யணும். ஸ்பெஷலி யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு இன்னும் அதிகமா செய்யணும். அதே வசனத்தின் ஆப்போசிட்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 16வது வசனம். அதை வாசிங்க. இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும்
ம். இரக்கமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டு. ஆமென். இந்த பிரமாணம் கிறிஸ்துவினுடைய பிரமாணம். ஒருவரை ஒருவர் தாங்குவோம். அல்லேலூயா. நேரம் கடந்து போயிற்று. அப்போ அப்படி தாங்க வேண்டும் என்றால் முதலிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அதே பகுதியில இந்த லெஃப்ட்ல வாங்க, 22வது வசனம் என்ன சொல்லுது? 5ஆம் அதிகாரத்தின் 22வது வசனம். மைக்ல ஆவியின் கனியோ ஆ அன்பு, ம் சந்தோஷம், ம் சமாதானம், ம் நீடிய பொறுமை, ம் தயவு, ம் நற்குணம், ம் விசுவாசம், ம் சாந்தம், ம் இச்சையடக்கம். ம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான ம் பிரமாணம் ஒன்றுமில்லை. போதும். ஒரே ஒரு எக்காலம் தான் ஊதி இருக்கிறது. 5 மாதம் அளவும் என்ன செய்யப்படும்? அந்த வேதனை இருக்கும். இந்த காலத்தில் நாம் போய்விடக்கூடாது. ஒருபோதும் இந்த காலத்தில் போய்விடக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்ன? ஆமென். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட அநேக நன்றாய் ஜெபிப்பது உண்டு, வேதத்தை வாசிப்பது உண்டு. ஆனால் வேதத்தின்படி நாம் நடக்கவில்லை. அதான் மோசம் போகாதிருங்கள். நன்றாய் வேதத்தை அறிந்திருந்த வேத பாரகர், ஆமென், ஜெப ஆலய தலைவர்கள், அவர்களை பார்த்து தேவன் என்ன சொன்னார்? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். கிறிஸ்துவின் பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்றுவோம். அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். உங்களுடைய கிரியைகளை இந்த ஆண்டின் துவக்கத்தில், இதுவே இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். ஆமென். மனுஷனுடைய வாழ்வு எப்போது முடியும் என்று யாருக்கும் தெரியாது. திடீரென்று மாய்ந்து போகிறான் மனுஷன். புல்லை போல, பூவை போல உதிர்ந்து போகிறான். நன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன், எவ்வளவோ கனவுகள், திட்டங்கள், அவன் படித்த படிப்புகள், பணங்கள் எல்லாம் அவன் மரித்ததோடு முடிந்து போயிற்று. மோசம் போகாதிருங்கள். ஆமென். நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ஒரு டாஸ்க் கொடுத்தேன்? உங்க பரம எதிரி யாரோ, ஆமென், அவங்கள தேடி இன்னைக்கு போனோம். ஒருவேளை வெளியூர்ல இருந்தாங்கன்னு சொன்னா ஃபோன் பண்ணி என்ன சொல்லணும்? என்னை மன்னித்து விடு, நானும் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி, எந்த காரியத்தில் ஒருவேளை நம்ம நிறைய கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருந்திருப்போம். அப்படிதானே? கடனை கொடுக்க ஆண்டவரே வழி இல்லையே அப்படின்னு. வழி இல்லாமல் ஒன்றும் இருக்காது. நிறைய பேர் கடனை வாங்குவாங்க, வழியே இல்லைன்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு பைக் எடுத்துருவாங்க, புது பைக். திடீர்னு இடம் வாங்கி போட்டுருவாங்க. கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி யாரும் இல்லை. இங்கே கடன் வாங்கினவங்க கண்டிப்பாக கொடுக்கணும். ஆமென். நீங்க மன்னிக்கணும் கடனை. அல்லேலூயா. விசுவாச தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? கடனை மன்னிக்கணும். முடிந்த வரையில கேளுங்க, கேட்காம இருக்கக்கூடாது, கேட்கணும். அதுக்காக வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது. ஆமென். நம்ம வாங்கியிருந்தா என்ன செய்யணும்? கொடுக்க தொடங்குங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி நாம் ஆவிக்கென்று விதைக்கும் பொழுது அதிலே நித்திய ஜீவன் அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தைகளினாலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. தம்மை விரோதித்த அவபக்தரை, செம்மை வழிகளில் செல்லாதவரை